வெல்கம் டு அன்னம் சமையலறை. இன்றைக்கி நம்ம பாவக்காய் கடலைப்பருப்பு போட்டு நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிறகு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 3 பூண்டு நல்லா இடித்து போட்டுக்கோங்க. 1/2 வெங்காயம் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸு பாவக்காய் சின்னதாக கட் பண்ணி அதை கடாயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும் அந்த எண்ணெயில். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் நம்ம வீட்டு குழம்பு பொடி போட்டுக்கோங்க. அது அதுலேயே அப்படியே நல்லா போட்டு வதக்குங்க. அந்த எண்ணெயிலே அது நல்லா பாவக்காயில் நல்லா வதங்கட்டும். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பை ஊற வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷமாக ஒரு 15 நிமிஷமாக ஊற வச்சுடுங்க. குக்கரில் வேக வச்சுடுங்க. அப்புறமா இந்த பொரியலில் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பொரியல் நல்லா அந்த காரம் போட்டு நல்லா வதங்கின பிறகு இந்த கடலைப்பருப்பு அதில் போட்டு அதில் இருக்க அந்த தண்ணியே போதும். ரொம்பலாம் தண்ணியே ஊற்ற வேணாம். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. சிம்மில் வைக்கணும். எப்போவுமே சமைக்கும் போது அடுப்பை சிம்மில் தான் வச்சு சமைக்கணும். ஏன்னா அப்போ தான் எல்லாமே ஒரே லெவலாக வேகும். ஏன்னா ஹையில் எல்லாம் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே காயும் வேகாது, நம்ம பண்டமும் சரியாக டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் எப்போவுமே சமைக்கும் போது சிம்மில் வச்சு பொறுமையாக சமைங்க, டேஸ்ட்டாக செய்யுங்க. 5 நிமிஷம் கழித்து அந்த தட்டை எடுத்துடுங்க. தட்டை எடுத்த பிறகு இப்படி கலந்து விட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் கலர் மாறும். அந்த கொஞ்சம் உதிராக வரும். நீங்கள் அப்படியே கலந்து விட்டாவே உங்களுக்கே தெரியும். அது இந்த பாவக்காயெலாம் நல்லா வெந்து எல்லாம் நல்ல ஒரு கலரில் இருக்கும். நம்ம சாப்பிட்ற அளவுக்கு அழகாக இருக்கும். பாவக்காய் மாதத்துக்கு ஒரு தடையாவது சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. பாவக்காவை நீங்கள் சும்மாவே தட்டி போட்டு சுடு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதை தட்டி போட்டு நீங்கள் அந்த வெறும் தண்ணியை குடித்தா கூட சுகர்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. பாவக்காயில் கடலைப்பருப்பு போட்டு செஞ்சுருக்கனால நம்மளுக்கு கசப்பு ரொம்ப தெரியாது. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு கூட சாப்பிட வைக்கலாம். நம்மள வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த பூச்சிகளெல்லாம் கூட க்ளீன் பண்ணிவிடும், சுத்தப்படுத்திடுங்க. இந்த அருமையான பாவக்காய் கடலைப்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ரையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.